ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். நம்ம இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு வெங்காயம் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பாஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வீடியோக்குள்ளே போகிறப்பவே என்னென்ன பொருட்கள் எவ்வளோ தேவை அப்படின்றத நான் சொல்லிடுவேன். இப்போது ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இந்த கடுகு லைட்டாக பொரிஞ்சதும் இது கூட 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு வந்துட்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 6 தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். இது கூட இதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா மேஷியாக வதங்கணும். அதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சு நம்மளுக்கு வதக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக வதங்கிடும். இதை வந்து நம்ம கரண்டியில் வச்சு லைட்டாக நம்மளே மேஷ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே அது மேஷ் ஆகிடும். இது கூட அடுத்து காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சாம்பார் மிளகாய்த்தூள் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் அந்த மாதிரி வைக்கிறது தான் நான் ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மற்ற எந்த மசாலாவுமே சேர்க்கலை. கரம் மசாலா தனியாத்தூள் எதுவுமே கிடையாது. அடுத்து பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இது வதங்கினதும் இது கூட அடுத்து தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்குல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறப்போ நிறைய பேர் புளித்தண்ணியை ஆட் பண்ண மாட்டாங்க. புளித்தண்ணியை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ புளித்தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 200லேருந்து 300 ml அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம். இது கூடவே நான் கலர் வரணும் அப்படின்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்காமல் கூட விட்டுலாம், சேர்க்கணுன்றது அவசியம் இல்லை. இந்த கலருக்காக நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதித்ததும் நம்ம இது மேலே கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு சூப்பரான வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு இல்லை சாம்பார் சாதம் ரசம் சாதம் சாப்பிட்டா கூட சைடில் கொஞ்சமாக இதை தொட்டு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.